ஸ்ரீ விபின் சந்திர பந்து கி பிரசித்த ஏகாங்கி ரிஷேஸ்ருங்கை. विपिन चंद्र बंधुवोட புகழ்பெற்ற நாடகம் ரிஷேஸ்ருங்க. एक पौराणिक एकांकी. இது ஒரு புராண கதை. इस एकांक में सभी पात्रों का विश्लेषण सुंदर ढंग से किया गया है. இந்த கதையில் எல்லா பாத்திரங்களையும் ரொம்ப அழகான முறையில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஊர்வசி ரிஷேஸ்ருங்க ஏகாங்கி நாட்டக்கா ஏக் பிரமுக் பாத்திரகை. ஊர்வசி ரிஷேஸ்ருங்க அப்படிங்கிற இந்த கதையில் ஒரு முக்கியமான பாத்திரம். वक अंकराज्य के नरेश रोमपात के दरबार की राजनर्तिகை. இவர் அங்க தேசத்து நாட்டு மன்னனான ரோமபாத் அவருடைய தர்பாரில் ஒரு அரசாங்க நர்த்தகியாக இருக்கா. வக்கு சரள ஒரு சுசில் நாரிகை. அவர் ரொம்ப எளிமையானவ, ரொம்ப அழகானவளும் கூட. वक हमेशा दूसरों की भलाई के लिए अपना सब कुछ त्यागने को तैयार रहती है. அவள் அடுத்தவங்கள நன்மைக்காக தன்னுடைய எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாள். அகால் கிரஸ்த ராஜ்யக்கோ கிசி தரக் சுபிக்ஸ் பனானே பிரயத்ன में அகால் கிரஸ்த ராஜ்யக்கோனா பஞ்சத்தால் வாடி இருக்கிற இந்த நாட்டை எப்படியாவது சுபிக்ஸனை செழிப்பாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் அங்க தேசத்து நாட்டை சேர்ந்த அரசன் ரோமபாத் தர்மாச்சரியம்சே பராமர்சு லேத்தேன். அங்கேருந்து சான்றோர்கள்ட்ட ஐடியா கேட்குறான். उन्हें धर्माध्यक्ष से पता चलता है. அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, किसी पूर्ण ब्रह्मचारी को यदि देश की सीमा पर लाया जाए तो ஒரு முழுமையான ஒரு பிரம்மச்சாரியை இந்த தேசத்தோட எல்லைக்கு கொண்டு வந்தால் அவசிய வருஷா ஹோகி, கண்டிப்பாக மழை பெய்யும். एक सुनते ही तुरंत राजा को राजनर्तकी की ஊர்வசி की ही आती है. இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு அரசாங்க நர்த்தகியான ஊர்வசி ஞாபகம் வருது. உன்கே பக்கா விஸ்வாசிகை, அவருக்கு ரொம்ப நல்ல நம்பிக்கை. ஊர்வசி எக்காம் சுச்சாரு ரூபசே கர் சக்கேகி, ஊர்வசிட்ட கொடுத்துட்டோம்னா அந்த வேலையை நல்லா கரெக்டாக செஞ்சுருவா அப்படின்னு. உனக்கு விஸ்வாஸ் சச்சு நிக்கல் தகை, அவன் நம்பிக்கையும் சரியாக இருந்துச்சு. பரம் தேஜஸ்வி முனி விபாண்ட கே இக்லௌத்யா புத்திரகை. ரிஷேஸ்ருங்க விபாண்ட முனிவரோட ஒரே மகன். वे पूर्ण ब्रह्मचारी है, அவன் முழு பிரம்மச்சாரி. உன்ஹே சான்சாரிக் சுக்க துக்கங்கா கோயி பரிச்சை நகிகை, அவனுக்கு உலகத்தில் இருக்க இன்ப துன்பங்கள்லாம் எதுவுமே தெரியாது. ஸ்திரீ புருஷக்கே பேதத்தக்க ஞான் நகிகை, ஆண்னா எப்படி இருப்பாங்க பெண்ணை எப்படி இருப்பாங்கன்னு அந்த வேறுபாடு கூட அவனுக்கு தெரியாது. विपांटक उनको व्यावहारिक ज्ञान से दूर रखकर सिर्फ कोरे सिद्धांतों के बल पर 26 वर्ष की उम्र तक उनका पालन पोषण करते हैं. இப்போ நடைமுறை வாழ்க்கையில இருந்து அவனை விலக்கி வச்சு வெறும் கொள்கை வெறும் பாடத்தை மட்டும் அவனுக்கு சொல்லி வச்சு 16 வயசு வரைக்கும் அவனை வளர்த்துட்டாரு. 26 26 ऐसे ही कठोर ब्रह्मचर्य का पालन करने वाले ஆபாய்ச்சா. இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி கடுமையான பிரம்மச்சாரிய விரதத்தை அவன் கடைப்பிடிச்சனால ரிஷேஸ்ருங்கக்கோ अंगराज्य में ले आने का आदेश नरेश रोमपात उर्वशी को देते हैं. அப்படி கடுமையாக வளர்த்தனால